ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து திருவள்ளூரில் இருக்க வீரராகவ பெருமாள் கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்தா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சோழர் காலத்துலேருந்து 3 கல்வெட்டுகள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வரலாற்று சிறப்பு மிக பல கூறுகள் வந்து இந்த கோவில் நடைபெற்றதாகவும் சொல்கிறாங்க. ஸோ முதல் கூறு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவி வந்து மணந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது முதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்வதியோட அப்பா வந்து தக்ஷன் வந்து சிவபெருமானை அவர் பணியை யாகத்துக்கு கூப்பிடலையாம். ஸோ அதான கோபம் இருந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷனை வந்து தனது நெற்றிக்கணத்திலிருந்து வீரபத்ரனை உருக்கொண்டு அந்த வீரபத்ரன் மூலமாக தக்ஷன் கொண்டதால சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்துச்சு. ஸோ அந்த தோஷத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் வந்து இந்த திருவள்ளூரில் இருக்க இந்த பெருமாள் குளத்தில் தான் குளித்து அந்த தோஷத்தை போக்கினான்றது வரலாறு சொல்லுது. ஸோ மூன்றாவது என்னென்னா, சாலிஹோத்ரன்ற முனிவர் வந்து இந்த திருவள்ளூரில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர் மிகப்பெரிய